என்ன பேர பசங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்பதான் தோட்டத்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, டிவியை போட்டு பார்ப்போம் இன்னைக்கு என்னதான் நாட்டு நிலவரம் நடக்குதுன்ட்டு. அப்ப எனக்கு இருந்ததுதான் இது ஆக்ஷன் மேடம். ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். தினமும் நாட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இப்ப இது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இதை போட்டுட்டு இருக்காங்க பாரு. சரி, நம்ம நியூஸ் சேனலை போட்டு பார்ப்போம் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு. பிரேக்கிங் நியூஸ். தற்போது கிடைத்துள்ள செய்தி. தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. எங்க காலத்துல இயற்கை சமநிலையா இருந்துச்சு. ஆனா இப்போ வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது. சச்ச இதுல மாசத்துக்கு 2-3 புயல் வேற வந்துட்டு போகுது. இதெல்லாம் எப்படி முடிய போகுதோ. சென்னையில் அதிகாலை வரை 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மாநகராட்சியை தொடர்பு கொள்ளவும். வேற தகவல் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சார் சொல்றது? காசு புயல் காத்து வீசுது, ஆமா. பலத்த காத்து வீசுது, ஆமா. சூறாவளி காற்று வீசுது. அப்ப சொல்றேன், சொல்லு. சொல்லுங்க கோபி, வேற என்ன நடந்தது? சுழன்று சுழன்று காற்று அடிக்கிறது. இது மிகவும் சூறை காற்றாகவும் பலத்த காற்றாகவும் அதி தீவிர புயலாகவும், இது மிகவும் நிற்க முடியாத அளவிற்கான புயல் வேகத்தை கொண்ட ஒரு காற்றாகவும் இது இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம். இங்க பாருங்கடா பேர பசங்களா, நீங்க இயற்கைக்கு செஞ்ச துரோகத்துக்கு இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற வெகுமதிய பாருங்கடா. இயற்கையோட வளர்ச்சி மனிதனோட வளர்ச்சிய என்னைக்குமே தடுத்ததில்லை. ஆனா மனுஷங்க நாம வளர்ச்சி அடையறதா நினைச்சு இயற்கைய அழிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நாம நினைச்சா இயற்கைய காப்பாத்தலாம். இது ஒரு சோதனை காலம்தான். ஆனா இயற்கை நம்மளை என்னைக்குமே கைவிடாது. இயற்கையை வளர்ப்போம், நம்பிக்கையை கைவிடாதீங்க. எவனாலேயே முடியாதது, எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. One and only peace. உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான்.